மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். 1/4 kg சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அரிசி, அதாவது 150 கிராம் பாஸ்மதி அரிசியை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம கறியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதோட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், சிக்கனுக்கு ஏற்ற உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் இறங்கும். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். நம்ம அதுக்கு தாளிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். வாசத்துக்கு தான். நெய் வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் வேண்டாம். அதோட நார்மல் ஆயில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடானோடனே பிரியாணி இலை, இந்த ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வாசம் வந்தோடனே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கீரி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்பைசஸ் இருக்கும். அந்த பச்சை மிளகாய் லைட்டாக வதங்குற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோன்னே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க, அது நல்லா சுருங்கிடும். ஸோ இது நல்லா சுருங்கினோன்னே நம்ம சிக்கனை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு சிக்கனை எல்லா பக்கமும். இப்போ சிக்கனோட கலரும் லைட்டாக மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணி சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி வந்து வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக நம்ம சிக்கனும் வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அப்பப்போ அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் சாதம் ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து லேயரிங் போயிடலாம். சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே குக்கரில் வந்து நம்ம சாதத்தை வந்து லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்லாம் இதெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சாதம் குழஞ்சிடுன்ற கவலைலாம் இருக்காது. இது நம்ம வந்து எப்பொழுதும் பாஸ்மதி வந்து ஒரு விசில் வைக்கிற மாதிரி தான் நான் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். சூடாக போட வேணாம், நல்லா ஆற வச்சு போட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வரும். சாதம் போட்டு நல்லா லேயரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி சாதம் சிக்கன் மாற்றி மாற்றி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாதம் சிக்கன்ஸ் எல்லாத்தையும் லேயரிங் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் லேயரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள், அந்த சிக்கனில் உள்ள கிரேவியெல்லாம் சாதத்தில் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது. அப்படியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பிரியாணி வந்து ரொம்ப டக்கராக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வாசமே வந்து அப்படி இருக்கு. இதை செய்கிற விதம் வந்து ரொம்ப சிம்பிள். நார்மல் பிகினர்ஸ் கூட இந்த இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு வேலையும் அதிகம் கிடையாது. இது டேஸ்ட்டு இதே மாதிரி ரொம்ப டக்கராக இருக்கும் பார்க்குற மாதிரியே. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டச்சுக்கு லைட்டாக வந்து கொரியாண்டர் கார்னிஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.